ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு மௌனமாயிருங்கள். ஆமோஸ் 5:13 சொல்கிறது, ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாயிருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். பேச்சு திறமை என்பது கர்த்தர் தரும் ஆசீர்வாதங்களில் ஒன்று. அதற்காக நாம் எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்பது அர்த்தமல்ல. தேவனுடைய பிள்ளைகள் எப்போது பேச வேண்டும், எப்போது மௌனமாய் இருக்க வேண்டும் என்பதை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி 3:7 ஞானி கூறுகிறார். சிலர் மௌனமாயிருந்தாலும் உள்ளத்திலே குமுறிக்கொண்டே இருப்பார்கள். எந்த நேரத்தில் அவர்களுக்குள்ளிருந்து எரிமலை வெடிக்கப் போகிறதோ என்று மற்றவர்கள் பயப்படும்படியாய் இருக்கும். முகம் கோணும் மௌனம், கோழைத்தனமான மௌனம், அதிருப்தியான மௌனம், பழிவாங்க ஆயத்தம் செய்யும் மௌனம் ஆகிய இவையெல்லாம் வேண்டாத மௌனங்கள். அதே நேரத்தில் பரிசுத்தமான, தெய்வீகமான, சாந்தமான மௌனங்கள் உண்டு. அவை அத்தியாவசியமானவை. தேவப்பிள்ளைகளே, நாவை அடக்கி மௌனத்தை கடைபிடிக்க நேரத்தை ஒதுக்குங்கள். மௌனத்தை கற்றுக்கொள்வோம் என்றால் பல பாவங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு ஏதுவாயிருக்கும். மௌனத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது கோபத்தை தூண்டிவிட்டு புண்படுத்தும் வார்த்தைகளை நாம் பேசாமல் இருக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 15:1, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். நாவினால் உண்டாகும் பயங்கரமான வழிகளை ஒருவர் ஆராய்ந்துவிட்டு 6 கருத்துக்களை சுட்டி காண்பித்தார். தவறாக அறிவிப்பது, தவறாக மேற்கோள் காட்டுவது, தவறாக எடுத்துக்கொள்வது, தவறாக விளக்குவது, தவறாக கூட்டி உரைப்பது, தவறாக புரிந்து கொள்வது என்பவையே அவை. ஒரு முறை தெருவோர குழாயண்டையில் 2 பெண்களுக்கிடையே வாய்ச்சண்டை ஏற்பட்டுவிட்டது. அதில் ஒருத்தி மிகுந்த கோபத்துடன் ஆத்திரத்தோடு பேசினாள். ஆனால் கோபமாய் பேசிக்கொண்டே இருந்த மற்றவளோ திடீரென்று மிகவும் யோசனையோடு மௌனமாகிவிட்டாள். தன்னோடு பதிலுக்கு பதில் பேசவில்லையே என்ற ஆத்திரம் முதல் பெண்ணுக்கு வந்தது. இதனால் முதலில் பேசியவள் குடத்தை கீழே எறிந்துவிட்டு காலால் தரையை ஓங்கி மிதித்து கொண்டு மற்றவளை பார்த்து, ஏதாவது பேசி தொலையேன், அதை வைத்துக்கொண்டு நான் இன்னும் அதிகமாய் பேசுவேனே என்று சத்தமிட்டாள். பல சமயங்களில் மௌனம்தான் நாம் தரும் சரியான பதிலாக அமைகிறது. எரிகோ மதில் விழுவதற்கு முன்பாக 6 நாட்கள் மௌனமாய் எரிகோவை சுற்றி வரவேண்டும் என்று யோசுவா கட்டளையிட்டார். அந்த 6 நாட்களின் மௌனமும் 7ஆம் நாளின் துதியும் அலங்கத்தை விழப்பண்ணினது. தேவப்பிள்ளைகளே, மௌனம் ஆசீர்வாதமானது. இன்றைய நினைவிற்கு சகரியா 2:13, மம்சமான சகல பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார். இன்றைய வேத வாசிப்பு காலை என்னாகமம் 5 மற்றும் 6 அதிகாரங்கள், மாலை
மார்க்கு 4ஆம் அதிகாரம் 1-20 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். மௌனமாயிருக்க பழகிக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.